வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா? ஏன் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நடைபெற மாட்டேங்குது? ஒரு தடங்கள், தாமதங்கள், கல்யாணங்கள், வீடு வாசல்கள் எதை எடுத்தாலுமே நமக்கு சரியாக வரலையே. குலதெய்வம் நம்மக்கிட்ட கரெக்டான முறையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு செயலாக்கமும் நடக்காது. ஒருத்தவங்களுக்கு கிரகத்து ரீதியாக ஒரு சனி, 7.5 சனியோ இல்லை ஒரு ராகு கேதுவினோட பிரச்சனையோ, இதுகள் எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடிய தன்மைகள் குலதெய்வம் மட்டுமே இருக்குது. குலதெய்வத்தை நம்ம அதிகமாக வழிபடால முடியாத சூழ்நிலையினாலையும், நம்ம வெளியூர்களில் இருக்கிறதுனாலையும் நம்ம போகாமல் வைக்காமல், அதுக்கு முன்னோர்கள் செய்த பலிகள் சில இதுகளெல்லாம் இருக்காங்க, அந்த பலிகள் கொடுத்து அதை வழிபடாமல் வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராது. குலதெய்வம் வரலைன்னா எந்த ஒரு சூட்சமங்களும், எந்த ஒரு நல்ல காரியங்களும் நமக்கு நடைபெற ஆகாது. அதனால் குலதெய்வ வழிபாடை நம்மகிட்ட இல்லை அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு விஷயமும் தப்பாக நடக்குது என்றாலே கண்டிப்பாக குலதெய்வம் நம்மகிட்ட இல்லைங்கிறதான். எல்லாருமே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். இல்லை குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியலன்னா பிரசன்ன சாஸ்திரங்கள் இருக்குது. பிரசன்ன சாஸ்திரங்கள் மூலியமாக கட்டாயமாக நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, நம்ம குலதெய்வத்தினுடைய அடிப்படைகள் என்ன, அது எங்கேருந்து உருவானுங்கிற முறையை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சி நம்ம வழிபட்டால் மட்டும்தான் நம்ம குடும்பம் நல்ல மேன்மை அடைய முடியும். முக்கியமாக சொல்ல போனதுன்னா குலதெய்வம் தான் இதுக்குன்னுடைய ஆரம்பங்கள். அனைத்து விஷயங்களுக்குமே குலதெய்வம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயமே நமக்கு எதை எடுத்தாலும் தடைகள், தாமதங்கள் உருவாகும். குலதெய்வத்தை நம்ம எவ்வளவுக்குள்ளே நீங்கள் போய் வழிபடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது. குலதெய்வம் 2வது பட்சங்கள், குலதெய்வத்தை நம்ம ஒரு மாந்திரிகம் அது சார்ந்து கட்டி வச்சுருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் நமக்கு வர வாய்ப்பு இல்லை. அதையும் நீங்கள் பிரசன்ன ரீதியாகத்தான் கண்டுபிடிக்கணும். பிரசன்னம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் என் குலதெய்வம் வரல, இல்லை என் குலதெய்வம் என்னது சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க கட்டாயமாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற பட்சத்தில் தான் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். ஒன்று போய் வழிபடணும், இல்லை இருந்த இடத்துல வழிபடணும். குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே குறைகள் தீரும் என்பது கருத்தான உண்மை. நன்றி, வணக்கம்.